Hi friends, welcome to our channel Maazmummy2020. என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாய்ஸை கேட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கா? சாரி ஃபார் த டிலே. இனிமேல் வீடியோஸ் கண்டினியூஸாக அப்லோட் ஆகும். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் இந்த சேனலில் vlogs, பேபி கேர் டிப்ஸ், பியூட்டி டிப்ஸ் அண்ட் ஸ்கின் கேர் டிப்ஸ், கிச்சன் டிப்ஸ், ப்ராடக்ட் ரிவ்யூஸ், ஃபுட் ரிவ்யூஸ் அண்ட் செல்ஃப் க்ரூமிங் பற்றின எல்லா வீடியோஸும் உங்களுக்காக ஒன் பை ஒன்னாக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீர்க்கங்காயில் குழம்பு வச்சு பார்த்துருப்பீங்க, கூட்டு வச்சு பார்த்துருப்பீங்க, சட்னி பண்ணி பார்த்துருக்கீங்களா? வாங்க ட்ரை பண்ணலாம். கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபிக்கு மீடியம் சைஸ் பீர்க்கங்காய் நான் தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 4 பச்சை மிளகாய், 6லேருந்து 7 பீஸ் சின்ன வெங்காயம், கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 மூடி தேங்காய். எண்ணெய் சூடானதும் ஃபஸ்ட்டு நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கினதும் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தலை சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா வெட்டி வச்ச பீர்க்கங்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு நம்ம தாளிப்பு கொடுக்க போகிறதில்ல, அதனால் எல்லாத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. சூடு ஆறுனதும் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த ரெசிபியை ஆப்பத்து கூட சாம்பாரோட சைட் டிஷ்ஷாக சேர்த்து சாப்பிட்றதுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் இட்லி, தோசைக்கு கூட ரெடி பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் ஆப்பம் கூட மொறுமொறுன்னு இருந்தால் தான் எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால் நான் தோசைக்கல்லையே ஆப்பம் ஊற்றிருக்கேன். இந்த ஆப்பமாவும் வீட்டிலே ரெடி பண்ணது தான். உங்களுக்கும் ஆப்பம் மொறுமொறு சாப்பிட பிடிக்குமா? இந்த ஆப்பமாவோட ரெசிபி வேணும்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். சட்னி ரெடி ஆயிடுச்சு. எப்பவும் போல் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் 2 ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஊற்றிட்டு சர்வ் பண்ணிடுங்க. இந்த சட்னி ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு அடிக்கடி பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Maaz Mummy. Watch and enjoy the videos and support me friends. If you like the videos, give me a thumbs up. Share with your friends and family. Thank you for watching.